சிலர் ஒரே பொறுப்பில் இருக்கும் மற்றவர்களை காட்டிலும் வேகமாக வளருவார்கள். திறமையினால் தான் வளருகிறார்கள் என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் பலவற்றில் அப்படி இல்லை. பயிற்றுவிக்கக்கூடிய தன்மை, அதாவது கோச்சபிலிட்டி என்பதே அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடாகும். தங்களுக்கு அனைத்துமே தெரியும் என்று நினைக்காதவர்கள் வேகமாக வளர்கிறார்கள். அவர்கள் கேள்வி கேட்பார்கள், தங்கள் செயல்பாட்டை குறித்து கருத்துக்களை கேட்பார்கள், தாங்கள் செயல்படும் முறையை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாய் இருப்பார்கள். அங்கேதான் வளர்ச்சி தொடங்குகிறது, வேகமாகிறது. உயர் திறன் கொண்ட பலர் கேட்பதை நிறுத்தும் போது அவர்கள் வளர்ச்சியும் நின்று போவதை பார்த்திருக்கிறேன். முன்பு தாங்கள் வேலை செய்த அனுபவத்தையே அவர்கள் சார்ந்திருப்பார்கள், மாற்றத்தை மறுப்பார்கள். ஆனால் சராசரி திறமை கொண்ட ஒருவர் கற்றுக்கொள்ள மனதாயிருக்கும் பொழுது காலப்போக்கில் இவர்களை மிஞ்சி விடுவார்கள். அவர்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கு இதுவே காரணம். பயிற்றுவிக்கக்கூடியவர்கள், கோச்சபிள் பீப்புள் செய்யக்கூடியவை தொடர்ந்து தங்கள் செயல்பாட்டை குறித்து கருத்துக்களை கேட்பார்கள். தங்களை காத்துக்கொள்வதற்கு காரணங்களை கூறாமல் பகிரப்படும் கருத்துக்களுக்கு ஏற்ப செயல்படுவார்கள். வேலையை செய்வதற்கான புதிய வழிகளை கற்றுக்கொள்ள திறந்த மனதுடன் இருப்பார்கள். தங்கள் தெரியாததை தெரியவில்லை என்று ஒப்புக்கொள்வார்கள். நிரூபிப்பதை விட்டு முன்னேறுவதில் கவனம் செலுத்துவார்கள். உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்பதை பொறுத்து வளர்ச்சி ஏற்படுவதில்லை. கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு மனதாயிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அமைகிறது. உங்கள் திறமையை நிரூபிப்பதில் கவனமாய் இருக்கிறீர்களா அல்லது அதை முன்னேற்றுவதில் மேம்படுத்துவதில் கவனமாய் இருக்கிறீர்களா? சிலர் வளருகிறார், சிலர் ஏன் வளரவில்லை என்பதை குறித்து அர்ச்சனா சிங் இப்படி விளக்குகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.